ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சிட்ரிக் பயோ என்சைமை வச்சு கேஸ் ஸ்டவ்வில் உள்ள எண்ணெய் பசை அழுக்கெல்லாம் துடைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கேஸ் ஸ்டவ் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் பயோ சிட்ரிக் என்சைம் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு 3 பர்னர் இருக்கனால 3 பர்னர்லையுமே சிட்ரிக் என்சைம் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு ஒரு துணியை எடுத்து எல்லாமே நல்லா தேய்ச்சி விடணும். இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வில் எல்லாமே நான் அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக தான் தேய்ச்சி விட்ருக்கேன். ஃபுல் கேஸ் ஸ்டவ்வையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து நான் ஒரு நாரை எடுத்து கேஸ் ஸ்டவ் மறுபடியும் நல்லா தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து துணியில் நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு கேஸ் ஸ்டவ்வில் உள்ள இந்த அழுக்கு எல்லாமே நல்லா துணியை போட்டு நல்லா எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா க்ளீனாக துடைச்சி வச்சிட்டேன். இப்போ நமக்கு ஸ்டவ் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி பயோ சிட்ரிக் என்சைம் வச்சு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்கலாம். சேனல் குக்கிங் டைம் சேனல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.